தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ திருவண்ணாமலையுடைய மலையடி வாரத்தில் இருக்கிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா மணல் சரிவு ஏற்பட்டதில் தொடர்ந்து 7 உயிர்கள் வந்து உள்ளே சிக்கியிருந்தது. இப்போ 7 உயிர்கள் சிக்கியிருந்ததில் கிட்டத்தட்ட 4 உடல்கள் உயிரற்ற நிலையில் எடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து மீதமுள்ள 3 உடல்கள் எடுப்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்போது மழையுமே வந்து பெய்து வரதுனால மீட்பு பணிகள் தற்காலிகமாக வந்து தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த மீதமுள்ள 3 உடல்களை மீட்கிறதுலையுமே வந்து சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த உடல்கள் எல்லாமே பாறைகளுக்கு இடையில சிக்கியிருக்கதா வந்து சொல்லப்படுது. அப்படி இருக்கிற நிலையில அதை மீட்கிறதுக்கான சிரமம் இருக்கதா வந்து மீட்பு குழுவினர் வந்து தெரிவிக்கிறாங்க. நேற்று மாலை நடந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 170 கமாண்டோக்கள் வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அவங்களும் முடிந்த அளவுக்கு தங்களால் எந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி தங்களால் முடிந்த அளவுக்கு வந்து மீட்பு பணிகளை துரிதமாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்த நிலையிலுமே கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திற்கும் அதிகமாகவே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நேற்று மாலை தான் இந்த சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்று மாலை பார்த்தோம் அப்படின்னா இப்போ நேரம் வந்து 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து வந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்துறதுக்கான தடையா வந்து சில நேரங்கள் வந்து மழையுமே குறுக்கிடுது. அதே போல மின்சாரமற்ற நிலையும் அவ்வப்போது வந்து போறதால அதுவுமே சில சிக்கல்களா இருக்குது. நேற்றுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மீட்பு பணிகளை செய்யறதுல வந்து மின்சாரம் இல்லாத நிலை வந்து ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மின்சாரம் வந்த பிறகுதான் வந்து மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டது. அதே போல இன்றுமே வந்து தொடர்ந்து மழையுமே தற்போது பெய்துள்ளதால போது நிறுத்தி தான் வந்து இந்த மீட்பு பணிகள் நடந்து வருது. தற்போது 4 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில அந்த 4 உடல்களுமே தற்போது அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில மீதமுள்ள இந்த 3 உடல்களை மீட்கிறதுக்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருது. இந்த சம்பவத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மழை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான அடி உயரத்துல இருந்து ஒரு பாறை வந்து உருண்டு அந்த வீட்டின் மேல விழுந்திருக்கு. இந்த பாறை எங்க விழுந்தது அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டா திருவண்ணாமலையில வஉசி நகர் 11வது தெருவுல தான் வந்து அந்த ஒரு வீட்டின் மேலதான் வந்து விழுந்திருக்கு. இங்க நம்ம நிறைய காட்சிகளை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இங்க ஒவ்வொரு வீடுகளும் மலை ஒட்டி நிறைய வீடுகள் இருக்கு. நம்ம காலையில இங்க வந்ததுமே வந்து பார்த்த விஷயம்லாம் பார்த்திருந்தோம். நிறைய வீடுகளுக்குள்ள மணல் வந்து அப்படியே மணல் ஆள் உயரத்துக்கு வந்து மணல் வந்து அடிச்சுட்டு வந்திருந்தது. அந்த அளவுக்கு வந்து மழையினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. இந்த பெங்கல் புயல்னால பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையுமே வந்து மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமா இருக்கு. அதுல ஏற்பட்ட மணல் சரிவு தான் இது. தற்போது இந்த மீதமுள்ள 3 உடல்களை மீட்கிறதுல சிக்கல் இருக்கதா வந்து தெரிவிக்கப்படுது. இருந்தாலும் தொடர்ந்து மீட்பு குழுவினர் வந்து துரிதமா தங்களால எந்தெந்த முறையில வந்து மீட்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து வராங்க. அதற்காக வந்து தொடர்ந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாருமே வந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே தங்களால முடிஞ்ச அளவு எந்தெந்த விதத்துல வந்து உடல்களை மீட்க முடியும் அப்படிங்கறது துரிதப்படுத்த சொல்லி அறிவுரை கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் மீட்பு பணியினருமே வந்து தொடர்ந்து உடல்களை மீட்கிறதுக்கான முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன் இந்தியாவோட இணைஞ்சிருங்க. நான் ராஜகோபால் முக்கியா, உடன் ஒளிப்பதிவாளர் இம்ரான்கான்.